ஹீரோயினும் ஹீரோவை வெறுப்பேற்றதுக்காகவே வெங்கடேஷை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோ கடுப்பாய் பாருக்கு போறாரு. அங்கதான் வெங்கடேஷும் வந்திருக்காரு. ஹீரோயின் எனக்கு தான் வேணுன்ற மாதிரி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது ஒரே மாதிரியே பண்றாங்க. அப்பதான் வெங்கடேஷ்க்கு ஹீரோவை ஞாபகம் வருது. இவர் காலேஜ் படிக்கும் போது சரியா மார்க் எடுக்கலன்னு ஃபீல் பண்ணி பாருக்கு போயிருப்பாரு. அப்போ ஹீரோ தான் வந்து அட்வைஸ்லாம் பண்ணி எப்படி சரக்கு அடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அண்ணா அண்ணியும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றாரு. ஹீரோயினோட அப்பாவை அட்டாக் பண்ண கேங்குக்கு துப்பாக்கி சப்ளை பண்ண ஆளை பிடிச்சிடுறாங்க. அவனுமே ஒரு போலீஸ் தான். ஆக்சுவலா இன்னைக்கு ஹீரோயினோட அப்பாவை அட்டாக் பண்றதுக்காக அந்த ரவுடிங்க போயிருக்க மாட்டாங்க. ஹீரோயினும் அவங்க பசங்களையும் சாகடிக்க தான் போயிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் போவதால மிஸ் ஆயிட்டு இருப்பாங்க. வில்லனோட தம்பியோ ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துப்பான். அதனால இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவனை என்கவுண்டர்ல போடணும்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனா தம்பியை தப்பிக்க வைக்கிறதுக்காக வில்லனும் எல்லா போலீஸுமே சுட்டுட்டு தம்பி அங்க வந்து கூட்டு போயிடுவான். ஆனா பைக்ல போயிட்டு இருக்கும் போதே பைக் ரிப்பேர் ஆயிடுது. இப்போ அங்க ஹீரோயினோட காரை பார்ப்பான். அவங்க கிட்ட போய் லிஃப்ட்டும் கேட்கறான். நான் ஒரு போலீஸ்ன்னு சொல்றேன். அதனால ஹீரோயினுமே லிஃப்ட் கொடுக்குறாங்க. நியூஸ் பேப்பர்லாம் ஒரு ரேபிஸ்ட் நியூஸ் வந்திருக்கும். அதை பார்க்குற ஹீரோயினுமே இப்போ அவங்க செக்யூரிட்டிக்கு எமர்ஜென்சின்னு சொல்லி லொகேஷனையும் அனுப்பிடுறாங்க. இப்போ போலீஸும் வந்து அந்த தம்பியை என்கவுண்டர் பண்ணிட்டு அந்த வில்லனையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. வில்லனும் வெளியே வந்ததுமே போலீஸ் சீஸ் பண்ணி வச்சு இந்த வெப்பன்ஸை வச்சு ரவுடிங்க மூலியமா ஹீரோயினை பழிவாங்கன்னு நினைச்சிருப்பான். ஆனா இப்போ வில்லனும் மறுபடியும் ஹீரோயின் வீட்டுக்கு போயிருக்கிறதா மாட்டிருக்க போலீஸ் சொல்றான். இப்போ ஹீரோமே அவனை ஷூட் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ஆனா இவங்க பேசிட்டு இருக்கும் போதே வில்லனும் அவனுடைய ஆட்களோட வீட்டுக்குள்ள வந்துடுறான். ஹீரோயின் வீட்டை சுத்தி இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு அந்த வில்லனோட ஆட்கள் வந்துடுறாங்க. ஹீரோயினே இப்போ சுடுறதுக்காக வரான். ஆனா கரெக்டா இப்போ அங்க ஹீரோ வந்துடுறாரு. இப்போ ஹீரோவுமே அங்க இருக்கிற அந்த ரவுடிங்களெல்லாம் அடிச்சு போடுறாரு. வில்லனை சாகடிக்கலான்னு போறாரு. அப்போன்னு பார்த்து அவர் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா அவங்க அம்மாவை வில்லனோட ஆட்கள் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஆனா அவரும் சிரிச்சிட்டு இருக்காரு. என்னடான்னு வில்லன் பார்த்தா அங்க வெங்கடேஷ் போய் வில்லனுடைய ஆட்கள் எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு ஹீரோவோட அம்மாவையும் காப்பாத்திடுறாரு. இப்ப ஹீரோவுமே அதே டைம்ல வில்லனையும் போட்டு தள்ளிடுறாரு. ஹீரோவும் உயிரிய பணைய வச்சு இவங்களை காப்பாத்தினால ஹீரோயினுமே மனசு மாறி ஹீரோவோட சேர்ந்து மிடில் கிளாஸ் லைஃப்க்கே போயிடுறாங்க. இப்ப வெங்கடேஷுமே ஹீரோ கூட வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த ஆபீசர் பொண்ணியை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுறாரு.